விக்ரமாதித்தன் கதைகள் 41. வன்முறை. முன்கதை சுருக்கம். இருளின் நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு விக்ரமாதித்தன் சுடுகாட்டில் இருந்த பிணமரத்தில் ஏறினான். போக்கு காட்டிய வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். வேதாளம் ஒரு விசித்திரமான கதையை சொல்லத் தொடங்கியது. மன்னா, ஒரு முறை மேகபுரி என்ற நாட்டில் 100 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. அந்த நாட்டின் இளவரசன் விக்ரமன் வானம் ஏன் பொழிய மறுக்கிறது என்பதை ஆராய புறப்பட்டான். அவன் பல தேசங்கள் கடந்து இமயமலையின் உச்சியில் இருந்த ஒரு பெரும் ரிஷியை சந்தித்தான். ரிஷி சொன்னார், வானம் பொழிய வேண்டுமானால் உன் நாட்டின் அரசன் செய்த ஒரு மாபெரும் துரோகத்தை நீ உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். விக்ரமன் நாடு திரும்பினான். தன் தந்தை மன்னன் செய்த ரகசியமான துரோகத்தை ஆராய்ந்தான். ஒரு காலத்தில் அண்டை நாட்டுடன் போர் செய்ய தேவைப்பட்ட பணத்திற்காக தன் சொந்த நாட்டு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் 7 குளங்களை ஒரு வணிகனுக்கு விற்றுவிட்டான் மன்னன். அந்த வணிகன் குளங்களை மறித்து அங்கே தனது தொழிற்சாலையை தொடங்கியிருந்தான். இதனால் நிலத்தடி நீர் வற்றி மக்கள் வறட்சியில் வாடினர். இளவரசன் விக்ரமன் தன் தந்தையிடம் சென்று, குளங்களை திருப்புங்கள், இல்லையேல் மக்கள் செத்து மடிவார்கள் என்று வாதாடினான். மன்னனோ, இது ராஜதந்திரம், இதில் தலையிடாதே என்று ஒதுங்கினான். விக்ரமன் விடவில்லை. அவன் பொதுமக்களை திரட்டி அந்த தொழிற்சாலைகளை தகர்த்து குளங்களை மீட்க போராடினான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் சிறையில் இருந்தபோது ஒரு பெரும் மேகம் அங்கே திரண்டது. வானம் பொழிந்தது. ஆனால் மழை விக்ரமன் இருக்கும் சிறைச்சாலையை மட்டும் முற்றிலுமாக துவம்சம் செய்தது. அந்த ஊரில் மழை இல்லை. ஆனால் விக்ரமன் இருந்த சிறை மட்டும் வெள்ளத்தில் மூழ்கியது. விக்ரமன் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தான். கதையை முடித்த வேதாளம், இப்போது சொல் மன்னா, விக்ரமன் செய்தது தர்மம் என்றால் இயற்கையின் மழை ஏன் அவனையே தண்டிக்க வேண்டும்? அந்த மழை அவனது தியாகத்திற்கான அங்கீகாரமா, அல்லது அவன் செய்த செயலில் இருந்த ஏதோ ஒரு பிழைக்கான தண்டனையா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் என்று வேதாளம் சிரித்தது. விக்ரமாதித்தன் தன் மௌனத்தை கலைத்து சொன்னான், வேதாளமே, இது தர்மத்திற்கான தண்டனை அல்ல. விக்ரமன் தன் தந்தையின் துரோகத்தை எதிர்த்தது சரி. ஆனால் அவன் மக்களின் உரிமையை மீட்க போராடிய போது சட்டத்தை மீறி வன்முறையை தேர்ந்தெடுத்தான். அரசு கட்டமைப்பு என்பது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை வன்முறை மூலம் தகர்ப்பது அழிவைத்தான் தரும். அவன் தர்மத்தை காக்க முயன்றான். ஆனால் அதற்காக தேர்ந்தெடுத்த வழி அராஜகம். இயற்கை மழை என்பது ஒரு நீதி. அது ஒரு தனி மனிதனின் உணர்ச்சிகளுக்கு பணிந்து போவதில்லை. விக்ரமன் தன் தந்தையிடம் நீதியை நேர்மையான வழியில் கேட்டிருந்தால் அந்த போராட்டம் வன்முறையாக மாறியிருக்காது. அவன் எடுத்த அதிரடி முடிவுதான் அந்த பேரிடருக்கு காரணம். விக்ரமாதித்தன் சொல்லி முடித்தான். ஆமண்ணா, நீ சொல்வது சரிதான். ஆனாலும் மௌனத்தை கலைத்து விட்டாயே விக்ரமாதித்தா. இனி இப்போது உன்னால் என்னை செயல்படுத்த இயலாது என்று கூறிவிட்டு வேதாளம் கீழ் கீழ் என்று சிரித்துக்கொண்டு மீண்டும் தப்பித்து பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.